சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, எனக்கு அறிவை அதிகப்படுத்து அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப இதெல்லாம் தெளிவுக்கும் படிப்புக்கும் அறிவுக்குமான துஆக்கள். இந்த துஆக்களை பிள்ளைகளுக்கு நாங்க எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இப்படி எத்தனை துஆக்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சொல்லி கொடுத்திருக்கிறோம். எனவே இது போன்ற விடயங்களில் நாங்கள் கூடுதலாக கவனம் நாங்களும் கேட்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல, தொழுகைகள்ல, சுஜூதுகள்ல பிரார்த்தனை தான் வாழ்க்கைன்றதை முதலாவது நம்பணும். பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நம்ப வேண்டும். பிரார்த்தனையால் தான் அனைத்தும். முயற்சியும் பிரார்த்தனையும் அல்ல. முயற்சியில் முதலாவது பகுதி என்ன? பிரார்த்தனைகள் தான், துஆக்கள் தாண்டு குழந்தைகளுடைய விஷயத்தில் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில விளக்கத்தோட நம்ம அணுக வேண்டியிருக்குது. என்ற சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கிற ஒரு காலகட்டம். துஆக்களை நிறைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, அதே போல கணவன் மனைவிக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய துஆ செய்ய என்ன செய்யணும்? பழக வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த துஆக்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய நிகழ்காலத்தையும் மிகவும் கவனத்தில்